நான் ஈரோட்டுக்கு பையமாக பேசுகிறேங்க. இல்லை நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பாருங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருமே கால் பண்ணுறீங்க, குப்பாயம்மா பாட்டெல்லாம் நல்லா பாடுறீங்க அப்படிங்கிறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. போன வாரம் போனுங்க கூப்பிட்டு ஒருத்தர் கோபி சுட்டிங்களைங்களா அவரை கூப்பிட்டு எங்கம்மா நீங்கள் இந்த இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இடத்துல எல்லாம் வந்தால் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் பாடுவீங்களான்னு கேட்டாங்க. ஒப்பரிப்பேட்டெல்லாம் படத்தில் பாடுவீங்களா? கண்டிப்பாக பாடுவேங்க, சிறப்பாக பாடுவேன். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதமெல்லாம் வேணுங்க எனக்கு. நீங்கள் எல்லாருமே எனக்கு இன்னுமே உற்சாகம் கொடுத்த மாதிரி நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு கால் பண்ணி பேசணும். உப்பாயமாக நல்லா பாடுறீங்கன்னு சொல்லணுங்க. எல்லாத்துக்குமே சொல்கிறேங்க. நான் அப்படி பழத்துக்குள்ளே போயிட்டா உங்களே யாரோ ஒருத்தர் நான் கூப்பிடுவேன். சரிங்களா? வாங்க. இங்கே பொண்ணு கோடம் எடுத்து இங்கே பூஞ்செடிக்கு தண்ணி கொண்டு இங்கே பொன்னாகரே இங்கே பூஞ்செடிக்கும் பக்கத்திலே இங்கே நாங்கள் பொன்னாகரே சொல்லிட்டா இங்கே பூஞ்செடி வாடி நிற்க இங்கே நாங்கள் பொன்னா நினைச்சாலுதோ இங்கே நாங்கள் பொன்மணியை சொந்தாளுதோ இந்த பாட்டுங்க. இப்போ நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு தீராத பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் இருக்குதுன்னு வைங்க. நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம இதுங்களையெல்லாம் நாம் ஒருத்தர் மனசரை விட்டுட்டு நாம் ஒரு செடி கொடின்னு கேட்டு சொன்னாலும் கூட நம்மளோட பிரச்சனைகளை என்ன இந்த அம்மாவுக்கு இவ்வளோ துக்கமா அப்படின்னு அதுங்க கூட வாடி நிற்கி. அதுக்காக இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒரு பாட்டை கேளுங்க. இந்த பாட்டை கேளுங்க. அதாவது இதுக்கு பாடுறாங்கன்னாலும் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் பாருங்கள். ஒருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க. 6 மணி ஆனால் குப்பாயம்மா சேனலில் ஒப்பாரி பாட்டு வரும் அப்படின்ட்டு எல்லாருமே இது பாட்டை கேளுங்க. ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாருமே பாருங்கள். எல்லாருமே நல்லா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.